விசிகா கரைந்து விட்டு என்று சொன்ன நபர்களுக்கு இது ஒரு பாடம் கற்பிக்கின்ற மாநாடு. தமிழக வெற்றி கழகத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நெருங்குகிறது, அந்த இதை தடுக்கிறதுக்காக அதிகாரப்பூர்வமாக இவர் அறிவிச்சிருக்காரு. ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே பாமக மூவ் பண்ணாங்க. யாருக்காக தெரியுங்களா? காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உளவுத்துறை என்ன பண்ணுது? உளவுத்துறை உங்க கூட்டணி அரசோட தானே இப்ப இருக்கு. இதுக்கு இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் இன்னும் சில அதிகாரிகள் மூச்சு தினம் வந்தா இந்த வாதம் எப்படி சரியா இருக்கு? வாழ்வந்த மக்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்புறம் அவரை பாதுகாக்க ஏன் காவல்துறை காவிரிச்சு? அந்த வீடியோ பார்த்தனால கத்தி கதறி அழுதுட்டு வராங்களாம். நான் 10 நிமிஷம் தான் அந்த இடத்துல போலீஸை கண்டால் தானா மாதிரி தொண்டர்கள் விளங்குவாங்க. ரவுண்டு கட்டி பாதுகாத்துக்கும்ல. அப்போ நான் அமைச்சராக இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பு, முதலமைச்சராக இருந்தால் மட்டும் பாதுகாப்புனா நான் வாழ்வந்த மக்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஒரு எழுச்சி மாநாடுல ஒரு பொது வெளியில தாவேகா கூட கூட்டணி தொடரும், அவங்களோட தான் தொடர போறோம் அப்படின்னு வெளிப்படையாக முதன்முறையாக அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன? எங்களை பிடிக்காதவர்கள் தொடர்ந்து வைக்கிற விமர்சனத்துக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவின் பெரம்பலூர் கிட்டு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, பொதுவாக ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், இல்லை எழுச்சியுரை, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் திருமாவளவன் மிக நீண்ட உரையாற்றுவார். அப்படின்னும் போது இது ஒரு பெரிய மாநாடாகவே நடத்தும் போது அவர் பெரிய அளவில் பேசுவார். சாதாரணமாக ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அன்று பார்த்தீங்கன்னா 5 நிமிடம் கூட பேசலாம். 5 நிமிடத்துக்கு மிக குறைவாகவே பேசி உரையை முடிக்கிறாரு. கட்டுக்கடங்காத கூட்டம். ஆனால் அங்கே ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது, இதற்கு முன்பு நீங்கள் நடத்திய மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்குமான ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது ஒரு ஒழுங்காக முறைப்படுத்தலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது நீங்கள் சொல்கிறது நடைமுறையிலும் அல்லது பார்வையிலும் சரியானது. எங்கள் தலைவர் கட்சியோட மறுசீரமைப்பு என்கிற கட்டமைப்பை தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வழிகாட்டுகின்ற அளவிற்கு மறுசீரமைப்பை கடந்த சில மாதங்களாக சீரமைத்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியில் இருக்கின்றது போல 2 தொகுதி 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற கட்டமைப்பை வைத்திருப்பார்கள். திமுக அதிமுக அல்லது ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் வைத்திருப்பார்கள் வருவாய்த்துறை அடிப்படையில். ஆனால் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அதிகார பகிர்வு என்கிற அந்த தொலைநோக்கு பார்வையில் 234 சட்டமன்ற தொகுதியை கணக்கெடுத்து 234 சட்டமன்ற தொகுதிக்கான மாவட்ட செயலாளர்களை இந்த நிர்வாக மறுசீரமைப்பில் அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் மேடை இந்த முறை கூடுதலாக போட்டு 234 சட்டமன்றத்துக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர் ஒருபுறமும், மறுபுறம் மண்டல செயலாளர்கள், மண்டல துணைச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், முதன்மை செயலாளர், மாநில செயலாளர்கள் இப்படி என்கிற கட்டமைப்பில் தலைவர் மேடைக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த கட்டமைப்பு உள்ளடங்கிய பொறுப்பாளர்கள் மேடையில் ஏற்றி அமர வைத்தது மிகப்பெரிய அது ஒரு சீர்குலைக்கோ அல்லது ஒரு கட்டுப்பாடு. ஜேபி பந்தல் அவர்கள் கரெக்டாக தான் முன்கூட்டியே போட்டிருந்தாங்க. தனித்தனியாக போட்டுருந்தாங்க. கேஃப் நடுமைய மேடையை கேஃப் விட்டு போட்டுருந்தாங்க. தலைவர் பார்வையிட போகிறவர் சில தினங்களுக்கு முன்பு பார்வையிட போனப்போ என்ன பண்ணிட்டாங்க, இல்லை அட்ஜாயிண்டாக போடுங்க, வேறுபாடு எங்களுக்கும் எனக்கும் பொறுப்பாளருக்கும் வேறுபாடு டிஸ்டன்ஸு காட்ட வேணாம், இடைவெளி காட்ட வேணாம்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டார். அதனால தான் மேடையை ஆயிரக்கணக்கான பேர் ஒரு மாநாட்டு மேடையே மாநாடு போன்ற ஒரு கூட்டத்தை மேலே தொண்டர்கள் அதை ஏறிட்டாருங்க பொறுப்பாளர்கள். அது உண்மையிலே எங்களுக்கு வருத்தம். இதில் எங்கே குளறுபடி நடந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் எதிர்பார்த்தது 3 அல்லது 5 லட்சம் பேர். நான் இருக்கையே 1 லட்சம் தான் நாங்கள் போட்டிருந்தோம். அது பல பேர் பல தவறான தகவல் சொல்ல அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஏன்னா 1000 நாட்கள் கிட்ட போட்டிருந்தது மேடையில் மட்டுமே. ஆமாம், 600 சில்லரை போட்டிருந்தேன். ஆனால் இந்த 37 மாநாட்டில் நாங்கள் கலந்து கொள்ளாத அளவுக்கு, எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய கடல் அலை என்று சொல்வதோடு மக்கள் அலையாக விழுந்திருப்பட்ட நகரம் திணறியது. பெரிய ஜாமானுக்கெல்லாம் சம்பட்டி அடி அடிக்கின்ற அளவிற்கு விடுதலை சிறுத்தைகளிலிருந்து ஒரு செங்கல் கூட உருவ முடியாது, யாராலும் உருவ முடியாது. நானே நாளைக்கு வெளியே போனால் செல்லா காசு தான், தனியால் தான் போக முடியும். ஆனால் இது விசிகா இளைஞர்கள்லாம் தாவேகா பக்கம் போய் விட்டார்கள், குதிரைகளாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்ன விமர்சனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் கற்பித்திருக்கிற மாநாடு தான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. 10 லட்சத்துக்கு கம்மி இல்லாமல் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். மாநாட்டில் நிறையா பார்க்க முடிந்தது. ஒரு மூச்சு திணறல், காற்று கூட போக முடியாத இடைவெளி இல்லாமல் தொண்டர்கள் சூழ இருந்தார். அவர் தண்ணீர் வாட்டர் பாட்டிலை குடிச்சிட்டு ஆசுவாசப்படுத்திட்டு அதன் பிறகு தான் அவர் இறங்கி வரான்றதெல்லாம் பார்க்க முடிந்தது. தற்போது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? நேற்று நான் தலைவர் கூட தான் இருந்தேன், பார்த்தேன். மாநாடு முடிஞ்ச அன்றைக்கே மாநாடு முடிஞ்ச உடனே அழைச்சிட்டு வந்துட்டோம். அவரே பாதை மாதிரி சாரத்தொழில் இறங்கி ஒரு பிஎஸ் ஒரு 7 மலை
இன்னொருத்தர் வந்து குமார் 2 பேர் இருந்தாங்க. அழைச்சிட்டு வந்துட்டாங்க வேனுக்கு. கேரவன் அழைச்சிட்டு வந்து நேராக விழுப்புரத்தில் கெஸ்ட் ஹவுஸில் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சு அப்புறமா சென்னை அனுப்பி வச்சோம். அப்போ நாங்களும் சென்னைக்கு வர நேரம் எங்கேயும் போகாதீங்க, நேராக ஹாஸ்பிட்டல் போங்க தான் சொன்னோம். நாங்கள் மருத்துவமனைக்கு போங்க தான் சொன்னோம். இருந்தாலும் அந்த மாநாட்டுக்கு வந்த தோழர்கள் 2 பேர் இறந்துட்டாங்க. ஒன்று வந்தவாசியில் வந்த வாகனம் ஓட்டு டிரைவராக அந்த ஒருத்தர் இறந்துட்டார். உளுந்தூர்பேட்டில் 2 சக்கர வாகனத்தில் வந்துட்டு போன ஒரு தம்பி ஒருத்தர் இறந்துட்டார். அப்போ அது ஒரு இரங்கல் சாலை விபத்து. ஆமாம், சாலை விபத்தில் மாநாட்டுக்கு வந்து போனவங்கள. அதே போல் சென்னையில் மிகிலன் சொல்லிட்டு துறைமுக மாவட்ட செயலர் அவர் தலைமையில் வந்த மாநாட்டுக்கு வந்தவங்க அச்சரபாக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி 20க்கும் மேற்பட்டவருக்கு காயம். அதில் ஒரு 20 கைகாலெலாம் உடஞ்சிருச்சு. அப்போ அந்த நிலையில் இருக்கிறப்ப அவர்கள் மருத்துவமனையில் எல்லோரும் அட்மிட் ஆகிருக்கிறப்ப இங்கே உடல் இருக்குது, இங்கே மருத்துவமனை இருக்காங்க. இப்போ என்னுடைய உடல்நலம் முக்கியமாக அது முக்கியங்கிறப்ப தொண்டர்களை பார்க்குற மனையில் இருந்தனால தான் நேராக ஹாஸ்பிட்டல் போகாமல் ஃபஸ்ட்டு வந்து காலையில் சிஎம் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து அடிபட்டிருக்க ராஜீவ்காந்தி அச்சரபாத்தில் அட்மிட் ஆனவங்க எல்லாத்தையும் சென்னைக்கு நைட்டு மாற்றி அனுப்ப சொல்லிட்டார் தலைவர் ஃபோன்லேயே. விழுப்புரம் வந்தவுடனே அப்போ சென்னை போனவுடனே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் பார்த்து முந்த நாளே பார்த்துட்டார். தொண்டர்கள் பற்றியில் நான் நல்லா இருக்கேங்கிறதுக்கு காட்டுறதுக்கு தான் நான் நல்லா இருக்கேன், ஒன்றும் பயப்படாதீங்க. உடனே நேரலையிலும் பேசினார். அது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணிம்பார். அதெல்லாம் பார்க்குறப்ப ஆனால் தலையில் அடிச்சுட்டு அந்த காட்சியை பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு மறுபிறவி தான் கிடைச்சதாக நாங்கள் நினைக்கிறோம். தொண்டர்கள் இனி வரும் காலங்களில் தலைமை சொல்லுகின்ற ஆணை கட்டுப்பட வேண்டும் என இந்த நேரலையின் வாயிலாக தலைவர் எழுச்சி தமிழரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு தொண்டனாக என்னுடைய அன்பு வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் நலமாக இருக்கிறார். தாவேக்காவோட கூட்டணிக்கு வந்த பிறகு தாவேக்கா நிலைப்பாடு எடுத்திருக்க இளைஞர்களும் இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. அதனால அப்படிலாம் சொல்ல முடியாது. எது 100% இதில் ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா, ஒவ்வொரு மாநாட்டிலும் சிறப்பு அழைப்பாளர் அழைப்போம். ஒவ்வொரு மாநாட்டுக்கும் சிறப்பு அழைப்பாளர் அழைக்கிறத கூட தவிர்த்துட்டு முழுமையான விடுதலை சிறுத்தைகள் மாநாடாக இருக்கணும், விடுதலை சிறுத்தைகளுடைய மேடையாக இருக்கணும் தான் அந்த முடிவெடுத்தாங்க தலைவர். ஏன்னா இப்போ தாவேக்காலேருந்து அமைச்சர்களோ அல்லது வேறு ஏதாவது வெளியிலேருந்து முக்கியமான ஒரு முகமறிந்த ஒரு ஃபெமிலியர் ஃபிகராக இருக்கிற பெரிய தலைவர்களை கூப்பிட்டா கூட அவங்களால தான் கூட்டம் வந்துன்னு சில சுய விமர்சனம் செய்கிறவர்கள் அது வந்து விசிகாவோட வளர்ச்சி பிடிக்காது. அதை ஒரு சாக்காக சொல்லுவாங்க. இது விசிகாவில் இப்போ தாவேக்கா நாங்கள் அழைச்சிருந்து முதலமைச்சர் வந்திருப்பார். ஏன்னா அவருடைய பிறந்தநாள் மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு எங்களுடைய கொள்கை சார்ந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் தலைவர் பிறந்தநாள் அழைத்து கேட்டுருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பார். ஏன்னா முதல் அழைப்பு அன்றைக்கி பிறந்தநாள் அன்றைக்கி முதல் அழைப்பு சிஎம் தான் காலையிலே அறிக்கை விட்டார், அழைப்பு வாழ்த்து சொன்னார். அப்போ நாங்கள் அதெல்லாம் அழைக்காத காரணம் வந்து அழைக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் முழுமையாக விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடு விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் மட்டும் பங்கெடுத்தார்கள் என்ற வரலாற்று பதிவு தான். ஏனென்றால் விசிகா கரைந்து விட்டு என்று சொன்ன நபர்களுக்கு இது ஒரு பாடம் கற்பிக்கின்ற மாநாடு. இப்போ அமைச்சராக இருக்கிற திரு ஆதவர்ஜுனா உங்களோட இதில் விசிகாவில் இருந்தார். அப்போ ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது. பெரும்பாலும் அது கட்டுக்கோப்பாக நடந்தது. அந்த மாநாட்டையும் இந்த மாநாட்டையும் இல்லை 2 மாநாடு நடத்துகிறப்ப இருந்தார். இல்லை 2 மாநாடுனே வச்சுங்க. 2 மாநாடுமே கட்டுக்கோப்பா ஜனநாயக மாநாடு எல்லும் ஜனநாயகம் நடத்தினாரு, மது ஒழிப்பு நடத்தினாலும் இருந்தார், பங்கெடுத்தார். அவரு கட்சியில் துணை பொதுச் செயலர் பங்கெடுத்தார். திட்டமிடல்ன்றது ஒன்று, நடைமுறைப்படுத்துறது அப்படின்றது ஒன்று, கண்டிப்பாக ரெண்டுமே இருக்கணும். இதில் எங்கே குளறுபடி நடந்துச்சுன்னு கேட்குறேன். அதில் நீங்கள் ஒரு சொன்ன தகவல் உண்மைதான், மறுக்கவில்லை. அவர் இப்பொழுது இருக்கிற அமைச்சராக இருந்தால் அப்பொழுது எங்கள் கட்சியில் இருந்த துணை பொதுச்செயலாளராக இருந்த தம்பி ஆதவர்ஜுன் வந்து மேடைக்கு அந்த கட்டமைக்கிறதையோ அது தொண்டர்களை வந்து இப்படி உட்காருங்கன்னு வடிவமைச்சு கொடுத்தார். காரணம் அவங்க வந்து வெளியிலேருந்து ஆட்கள் பவுன்சர்கள் இருக்கிறாங்க. இந்த மாநாட்டில் என்ன, இந்த மாநாட்டிலையும் பார்க்க முடிஞ்சது இல்லைங்களா, கருப்பு ஆடை அணிந்து சொல்ல வரேன். அது கருப்பா உடை அடித்து வந்தவர்கள் பவுன்சர்கள் இல்லை. விசிகாவில் இருக்கிற தொண்டரணி இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை இளைஞர்கள் இப்படி ஒரு 2000 பேர்த்த பயிற்சி கொடுத்து நாங்கள் எடுத்தோம். ஆனால் என்னென்ன அவர்களும் விசிகா தொண்டர்கள்னா அந்த ஆர்வத்தின் மிகுதியால் இந்த ரேப்பரில் வரும்போது அவர்கள் முண்டியடித்தது தான் மிகப்பெரிய சிதைவுக்கான காரணம். மீட்டிங்கில் வந்து மாநாட்டில் வந்து திருச்சி மாநிலம் முதலமைச்சர் கலந்துட்டார். அப்போ அந்த மேடை கட்டுப்பாடு வந்து காவல்துறை கண்ட்ரோலில் போயிடுச்சு. மது ஒழிப்பு மாநாட்டில் அப்போ இருந்த திமுக முதன்மை பொறுப்பாளர் கலந்துட்டாங்க. அப்போ அந்த ஆளுங்கட்சியில் அப்புறம் இருந்தப்போ அவங்க வந்ததுனால பாதுகாப்பு இல்லை. ஆதவர்ஜுன் கரெக்டாக அது பவுன்சர்கள் வச்சு கட்டுப்பாடாக வச்சுருந்தார், கட்டுப்படுத்தினார். அது மறுக்கலால் அது இப்போ இந்த தடவை வந்து இளைஞரணி தொண்டர்களும் தொண்டரணி பொறுப்பாளர்களும் அமைப்பாளர்களும் ஆர்கனைஸ் பண்ணதில் அவர்கள்ட்ட சின்ன ஒரு கட்டுப்பாடெலாம் போச்சு. அது காலப்போக்கில் நாங்கள் சரி பண்ணிவிடுவோம். இதில் காவல்துறையோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்தது இந்த மாநாட்டில்? அதுதான் எங்களுக்கு ரொம்ப வெட்கக்கேடான ஒரு வருத்தம் அளிக்கின்ற ஒரு செயல். நான் உயரதிகாரிகள்கிட்ட பேசினேன். ஒரு 1500 2000 பேர்ட்ட போட்டிருக்குன்னு சொன்னாங்க பாதுகாப்புக்கு.
ஆனால் மேடை அருகே பார்த்தா ஒரு 10 to 15 பேர் தான் நின்றுந்தாங்க மேடை அருகே. இன்னும் சில அதிகாரிகள் தாவைக்கு ஆட்சிக்கு வந்து 3 மாதம் 100 நாட்கள் தாண்டி விட்டது. இன்னும் ஒரு சில அதிகாரிகள் திமுகவுடைய அதிகாரிகள் தான் இருக்காங்க. நடவடிக்கைகள் நாங்கள் பார்க்கின்றோம். அதிகாரிகள் சந்தித்து ஒரு புகார் மனு, மீண்டும் ஒரு தீவிர விசாரணை, காவல்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். எங்கே சிதைவு ஏற்படுத்தப்பட்டது என்பது, எதனால் சீர்குலைக்கப்பட்டது என்று ஆய்வுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படும். விசிக அப்படி சந்தேகப்படுதா? விசிக்கு அல்ல, எனக்கு சந்தேகம் வருது. விசிக்கு நான் தொண்டனா சந்தேகப்படுறேன். ஏன்னா ஒரு 3-4 வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம். யார் தொண்டர்கள் வந்து சூழ்ந்துக்கிட்டு அவர் ஒரு நாற்காலில் உட்காந்துருக்காரு. எந்த ஒரு போலீஸ் இல்லை பாதுகாப்பு. ஒரு பிஎஸ்ஓ என்ன பண்ண முடியும்? அவர் இல்லை, திருமாவளவனே பலமுறை சொல்றாரு, ரேம்பில் இருக்காங்க, கீழே போங்கன்றாரு. அந்த கருப்பு உடை அணிந்த நண்பர்கள் தோழர்கள்லாம் கீழே போங்க அப்படின்றாரு. அவர் சொல்றதுமே அங்கே யாரும் கட்டுப்பாட்டிலே இல்லையா? அதுதான் இளைஞர்கள் இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 35 வயதுக்கு உட்பட்ட 10% தான் 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள். 40, 50, 60 இப்படி வந்தாங்க. இன்னும் வயது மூதாதையர்களாக ஒரு வீடியோ ஒன்று பாருங்கள். ஒரு வயதானவர்கள் 70 வயது முதியவர் தன்னுடைய மனைவியை கைப்பிடித்து அழைத்து கொண்டு வந்த அதுவும் குழந்தைகளும் வந்து கலந்துக்கிட்டாங்க மறுக்கலால். ஆனால் இதில் வந்து பார்த்தா இளைஞர் பட்டாளங்கள் நாங்கள் எதிர்பார்க்கலைங்க. நாங்கள் எதிர்பார்த்தோன்னா 1 லட்சம் நாட்கள் தான் போட்டிருக்கோம். 2 லட்சம் பேர் விடுவாங்க, இல்லை 3 லட்சம் பேர் நாங்கள் கட்டுப்பாட்டுதோம். இதில் இன்னொரு பின்ன மாநாட்டு முன்கூட்டி ஆரம்பிச்சாச்சு. எப்பயுமே 6 மணிக்கு மேலே நாங்கள் ஆரம்பிப்போம். இப்போ இதில் என்ன ஒரு சின்ன நிலை, வானிலை அறிக்கை கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் தலைவர் முன்கூட்டியே 2 நாள் முன்னாடியே என்ன பண்ணுறாரு, மாலை 2 மணிக்கெல்லாம் மாநாடு ஆரம்பிச்சுன்னு சொல்லி ஒரு நேரலையில் வாயிலாக பேசுகிறாரு. கிட்டத்தட்ட நீங்கள் காட்சிகளை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய க்ரௌட் அங்கே இருந்தது, பெரிய கூட்டம் இருந்தது. கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்தை ஒட்டிய ஒரு மக்கள் அலை இருக்கும் இல்லையா, அது மாதிரியான அலையை இங்கே காட்சிகளாக பார்க்க முடிந்தது. திருமாவளவன் சொல்லும் போது இதை குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு, அது மாதிரியான ஏதேனும் அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாதுன்றக்காக முன்கூட்டியே பேசி முடிச்சு. அதாவது ஒரு கரூர் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னாக்க 80 அடி சாலை தான், 80 அடி சாலை தான் ரோடே. அதுலேயே ஒரு மக்கள் அலையை நம்ம பார்க்குறப்ப எவ்வளோ உயிர் சேதம் வந்தது. அந்த சம்பவம் நடந்துட்டுருக்கப்பவே அதனுடைய அப்போ தலைவராக இருந்த இப்போ இருக்கிற முதலமைச்சராக விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு 10 நிமிஷம் பேசி உடனே முடிச்சிட்டாரு. ஆனால் அப்போயே நிறைய மயக்கம் பண்ணி ஆம்புலன்ஸ் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 1000 அடி நீளம் பந்தல், இது கிரவுண்டு, இங்கிட்டு ஒரு 1000-2000 அடி அகலம். இந்த அகலத்தில் பார்த்தீங்கன்னாக்க அதிலே ஒரு மக்கள் அலை, அவ்வளோ அலைகள் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கூட்ட நெரிசலில் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தலைவருக்கு அந்த நேரத்தில் கரூர் நினைவு தான் வந்தது. அந்த அலையை பார்த்ததும் இளைஞருடைய எழுச்சியை பார்த்ததும், இதை நம்ம பேச நேரத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஏதாவது ஒரு அசம்பாதம் வந்துடக்கூடாது, மக்களுடைய நலன் கருதியும் தொண்டருடைய நலன் கருதியும். அப்பயும் நிறைய இளைஞர்கள் மூச்சுத்திறல் வந்தது. நாங்கள் அதுக்கான ஏற்பாடு மருத்துவ குழு வச்சுருந்தோம். அனைத்து தயாராக தான் இருந்தது, ஆம்புலன்ஸ் எல்லாம் தயாராக வச்சுருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் பந்தல் அமைச்சர் ஜேபி அவர்களே மூச்சுத்திணறல ஆம்புலன்ஸ் தான் அழைச்சி போனோம். அதான் நான் திரும்ப நான் அந்த அலையிலேருந்து ஏதேனும் மூச்சுத்திணறலோ உயிரிழப்போ வந்துடக்கூடாதுன்னா மற்ற தலைவர்கள் வந்தால் பேச நிறுத்தாமல் தன்னுடைய உரையும் தன்னுடைய அடையாளத்தை தான் விரும்புவாங்க. எங்கள் தலைவர் மக்கள் நலனிலும் நாட்டு மக்கள் நலனின் அடிப்படையில் தான் தொண்டர்களுக்கு எந்த ஒரு உயிர் பாதிப்போ இதன் இழப்பு வந்துடக்கூடாதுன்னா சுருக்கமாக தீர்மானங்களை 24 தலைப்பில் 128 தீர்மானங்கள், 125 தீர்மானங்கள் ரெடி பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100-130 பக்கம். அதை வந்து 1-2 மட்டும் படிச்சுட்டு, முக்கியமான தமிழ் தேசிய சம்மந்தப்பட்ட தீர்மானமும் கூட்டணி சம்மந்தப்பட்ட தீர்மானம் 2 மட்டும் படிச்சுட்டு அவர் ஒரே உரையில் கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு எந்த அசம்பாவிதம் நடைபெறக்கூடாதுங்கிற காரணத்தால் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் என்று மாநாட்டை சுருக்கமாக 3 நிமிடம் தான் பேசினார். இல்லை, அதை தான் நான் திரும்ப அந்த கேள்வியை ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு தலைவர், கட்சி தலைவர் ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாரு, அவருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை நம்ம காட்சி வாயிலாக பார்த்தது. நிகழ்ச்சி முடித்து அவர் அந்த சாரம் கட்டியிருந்தீங்க, அது வழியாக இறங்கி போகிறாரு, அவருக்கே மூச்சு திணறல் ஏற்படுது, தண்ணி கொடுத்து அவர் ஆசுவாசப்படுத்தி அதன் பிறகு அழைத்து போகிற ஒரு சூழல் இது வரைக்கும் எங்கேயும் அப்படி பார்க்கல. அப்படியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு அப்படின்றது முதல் கேள்விக்குறியாகுது. 2வது, இத்தனை இளைஞர்களுக்கான தலைவராக இருக்கும்போது தலைவர் சொல்றதை கேட்கணும் இல்லையா? அங்கே கேட்காம போறது எப்படி நடக்குது, ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது ஒன்று. இப்போ இது எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா, இப்போ சமூக வலைத்தளங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. தமிழக வெற்றி கழகம் அரசியலுக்கு வந்தப்ப அப்ப கூடின கூட்டங்களை இதே மாதிரி தான் விமர்சனம் பண்ணாங்க. அரசியல் மயப்படுத்தப்படாம அவங்க வாட்டுக்கு ரசிக மனப்பான்மையோட, ஆமா எல்லாரும் அதே மாதிரியான ஒரு தோற்றம் தானே இங்கேயும் தெரியுது. இப்போ இந்த இடத்துல நீங்க சொன்னீங்களா, 2 ஒரு காணொலி காட்சியில தலைவர் மூச்சு திணறல் 1, சாரத்து வழியாக இறங்குனது 1, 2, 3வது உள்ள வந்து மேடையிலே உட்கார வச்சு
இளைஞர்கள் சூழ்ந்துக்கிட்டு அந்த சூழ்ந்திருந்தாங்க. ஆமா. மூச்சுத்திணறல் ஏற்படுத்த காரணம் இந்த 3. இந்த இடத்துல தான் காவல்துறை நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். காவல்துறை கவனக்குறை இந்த இடத்துல தான் நான் வந்து குறைபாடை வந்து ஏன் காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. காவல்துறை இவ்வளவு கூட்டம் உளவுத்துறை என்ன பண்ணுது? உளவுத்துறைக்கு தெரியும் இல்லைங்க. இத்தனை லட்சம் பேர் திரளுவாங்க தெரியுங்களா? உளவுத்துறை உங்க கூட்டணி அரசோட தானே இப்ப இருக்கு. இதுக்கு இல்லைன்னு சொல்லியே இருந்தாலும் அதுதான் நான் முன்பு சொன்னேன். இன்னும் சில அதிகாரிகள் எந்த மனப்பான்மையில் இருக்கிறார்கள். அது அங்கே சில காரணம். இவன் ஏதாவது பண்ணிட்டு போகிறான், எது வேணா நடந்துட்டு போட்டோம், எவன் சேர்த்தா நமக்கு என்ன, எவன் நெசுக்கப்பட்டா நமக்கு என்ன, எவன் மூச்சு தினம் வந்தா நமக்கு என்ன, இந்த போக்கு தமிழ்நாடு எப்படி காவல்துறை இந்த வாதம் எப்படி சரியா இருக்கும்? உளவுத்துறை, காவல்துறை எல்லாமே முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கு. முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல அதிகாரிகளை எல்லாருமே மாத்திருக்காங்க. உளவுத்துறை தலைவர்ல இருந்து இப்ப எல்லாருமே புது ஆட்கள், அவங்களுக்கு வேண்டிய அல்லது அவங்களுக்கு சரியான ஆள், இவங்க சரியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா அவங்க மாத்திருக்காங்க அப்படின்னும் போது மீண்டும் இதே மாதிரியான குற்றச்சாட்டு திமுக ஆதரவு நிலைப்பாடு இருக்க ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா அது எப்படி? முதலமைச்சர் நல்ல முதலமைச்சர் தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் திமுக ஆட்சியிலும் நல்ல முதலமைச்சர் தான். கீழே அடுத்து இருக்காங்களே ஐஜியும் டிஐஜியும் வந்து மேடையில் நிற்க முடியும். இங்கே மேடையில் நிற்கிறது யாரு? டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, கான்ஸ்டபிள், கார்டு போலீஸ் அல்லது போலீஸ் நிற்பாங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க முடியும். இவங்க எது அதிகாரிகள் கீழே உள்ள 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட அதிகாரிகள் ஏன் கவனக்குறைய விட்டாங்க? இந்த நிலையை வந்து ஒரு தலைவர் பாதுகாக்க முடியும் கடமை இல்லைங்களா? ஏதோ ஒரு அசம்பாவிதம் இருந்தால் யாருக்கு நஷ்டம்? யார் இந்த சட்ட ஒழுங்கு யாருக்கு பாதுகாக்கிறது? யார் ஏன்னா இந்த தலைமுறைக்கான ஒரு அடையாளம் எங்கள் தலைவர். இப்ப இந்த நிகழ்ச்சி வந்து காவல்துறை ஏன் இந்த கண்டிஷன்ல கூட 100 போலீஸ் இறக்கி அவரை ரவுண்ட் அப் பண்ணி பாதுகாப்பாக கொண்டு போக முடியல? இல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரும்போது காவல்துறைக்கு கடிதம் கொடுத்திருப்பீங்க. அப்ப இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு உங்க எதிர்பார்ப்பா நீங்க சொல்லியிருப்பீங்க. இவ்வளவு காவல்துறை வேணும் அப்படின்றது காவல் அதிகாரிகளோ காவல்துறை கீழ்மட்டத்தில் இருக்க காவலர்களோ கேட்டிருப்பீங்க இல்லையா? அதுல மென்ஷன் பண்ணியிருந்தீங்களா இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றது? இத்தனை ஆயிரம் பேர் வருவாங்க, இத்தனை லட்சம் பேர் கலந்தவங்க கொடுத்துருப்பாங்க. எங்க மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கவங்க கொடுத்துருப்பாங்க. கட்சியோட பொதுச் செயலாளரான ரவிக்குமார் ஒரு கவனத்தில் நடந்தது அந்த ஒரு அனுமதிலாம், அது மறுக்கலால. ஆனால் உளவுத்துறை என்ன பண்ணுது? உளவுத்துறை எதுக்கு வச்சுருங்க தமிழ்நாடு புறம்? ஒவ்வொரு காவல் நேரத்துக்கு ஒரு உளவுத்துறை இன்ட்டு வச்சுருக்கீங்களா? மின்கூட்டே ஆர்கனைஸ் பண்ணியிருப்பீங்களா? இத்தனை லட்சம் பேர் தராங்க, மேடையில் இத்தனை போலீஸ் இருக்கணும், ஒரு தலைவரை பாதுகாக்கணும். அதுக்கு தலைவர் மட்டும் இல்லை, ஒரு கட்சி தலைவர் மட்டும் இல்லை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அவரை பாதுகாக்கணும். ஏன் காவல்துறையும் அதில் கவனம் செலுத்தலை? ஏன் அதில் வந்து கூடுதலாக எங்கள் மேடைக்கு வந்து அவரே பாதுகாக்கணுங்களா? ஒரு பிஎஸ்ஓ மட்டும் தாங்க இருந்தாங்க. 3 பிஎஸ்ஓ எங்கள் தலைவருக்கு ரெகுலராக பாதுகாப்பு டெய்லியும் ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் அந்த மேடையில் 3 பிஎஸ்ஓ வந்துட்டாங்க. இன்றைக்கி லீவ் போட மாட்டாங்க. இப்போ கூட்டம் ஒரு கடத்துக்கு போலீஸ் மேலே ஏற்றிருக்கணும் இல்லைங்க. கண்டத்துக்கு தடியடி நடத்துறீங்களே. நாங்கள் தடியடி நடத்தோம், நம்ம போலீஸ் வந்து தானாக விலகுவான்ல. யார் போலீஸை கண்டாலும் தானாக மாதிரி தொண்டர்கள் விலகுவாங்க. தொண்டர்கள் உள்ளே இறங்கினா தலைவர் அதை சூழ்ந்துருக்கணும்ல, ரவுண்டு கட்டி பாதுகாத்துருக்கணும்ல. அப்போ நான் அமைச்சராக இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பு, முதலமைச்சராக இருந்தால் மட்டும் பாதுகாப்புனா தன் வாழ்வு இந்த மக்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்புறம் அவரை பாதுகாக்க ஏன் காவல்துறை வந்து தவறிடுச்சு? அந்த வீடியோ பார்த்தனால கத்தி கதறி அழுதுட்டு வராங்களாம். நான் 10 நிமிஷம் தான் அந்த இடத்துல நான் விலகி போனேன். நாங்களும் அந்த மூச்சுத்திணறலில் அகப்பட்டு தான் போய் ஒரு ரூமுக்குள்ளே போனால் அடுத்த நிமிஷமே இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு. அப்போ காவல்துறையாக இறங்கலையா? ஐஜி என்ன பண்ணுறாங்க? ஏன் ஸ்பாட்டுக்கு வரவிட்டா? சிஎம் வந்தால் மட்டும் தான் ஐஜி மேடை நிற்கணுமா? இல்ல, நான் கேட்கறது இந்த இத்தனை சிக்கல்கள் இருந்தது இந்த மாநாட்டில் அப்படின்றத முதல்வர் பேசியிருப்பாங்க. இப்போ நாங்களே முன்னணி பொறுப்பாளர்கள் சந்திக்க இருக்கிறோம். வேறு நேற்றே சந்திக்க டைம் கேட்டேன். முதல்வர் என்ன சொன்னாருன்னு தெரியல. அது என்ன கேட்க, அது நான் தலைவர்கிட்ட நம்ம கேட்க முடியுமா? முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். ஆனால் முதலமைச்சர் சந்தோஷப்பட்டார் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க. முதலமைச்சர் மிகப்பெரிய கூட்டங்க, நான் எதிர்பார்க்கல. நானே தொலைக்காட்சியை பார்த்துருந்தேன். ஃபயர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சிஎம் சந்தோஷப்பட்டிருக்காரு. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான். ரைட். ஒரு எழுச்சி மாநாடுல ஒரு பொது வெளியில தாவேகா கூட கூட்டணி தொடரும், அவங்களோட தான் தொடர போறோம் அப்படின்னு வெளிப்படையா முதன்முறையா அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன? இது வந்து சில ஊடகவியலாளர்களும் மற்ற தலைவர்களும் திமுகவில் சில எங்களை பிடிக்காதவர்கள் தொடர்ந்து வைக்கிற விமர்சனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. முதல்ல நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவித்தோம் ஆட்சி அமைப்பதற்கு. அப்போ ஆட்சியில் பங்கெடுக்கணும்னு அவங்க விரும்பினாங்க. அப்போ உறுதியான கூட்டணி விரும்பினாங்க. முறைப்படி அறிவிக்காமல் இருந்தார். தலைவருடைய பிறந்தநாள் விழாவில் அந்த மாநாட்டில், தமிழ் தேசியம் எழுச்சி மாநாட்டில் அவருங்க வைத்திருக்க 5 தலைவருடைய கொள்கைகளும் எங்களுடைய கொள்கைகளும் ஒத்துப்போகிற அடிப்படையிலும் கூட்டணி உறுதிப்படுத்தி தலைவர் அறிவித்திருக்கிறார். இவ்வளோ அதில் அனைத்து விசிகா மீது விமர்சனம் செய்வர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் எங்கள் தலைவர். இல்லை, தமிழக இது இன்னொரு பக்கம் வேறொரு பார்வை இருக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நெருங்குகிறது, அவங்க ஒரு ரொம்ப க்ளோஸாக வர்றாங்க, அந்த இதை தடுக்கிறதுக்காக அதிகாரப்பூர்வமாக இவர் அறிவிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு பார்வை. இல்லை, அது அப்படி பார்த்தாக்கா நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே பாமக மூவ் பண்ணாங்க. யாருக்காவது தெரியுங்களா?
நாங்கள் தரோம் அப்படின்னு. ஆனால் விஜய் ஆதரவு தரம்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அது விஜய் விரும்பலை. ஒரு தரப்பு மூவ் பண்ணாங்க. மூவ் பண்ணும்போது அவர் விரும்பலை. ஏன்னா அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ கராராக இருப்பாங்க, அவங்க ஏதாவது பார்கலிங் எந்த எந்த கூட்டணியில் பார்கலிங் பண்ணாமல் கூட்டணி அமைச்சிருக்காங்க. ரெண்டாவது ஊழலற்ற அந்த அந்த ஒரு நிலைப்பாடை இப்போ அறிவித்தாங்க. அதன் பிறகு சில மாற்றங்கள் வந்தது. ஆட்சி அமைப்பதற்கு இடதுசாரிகள் ஆதரவு அவங்க ஏன் கேட்கணும் கடிதம்? பாமகவுக்கு அனுப்பியிருக்கலாம்ல கடிதம், ஏன் விசிகாவுக்கு அனுப்புனாங்க, ஏன் கம்யூனிஸ்ட்டுக்கு? இல்லை, ஆட்சி அமைந்த பிறகாக அவங்க இல்லை அந்த ஆதரவு சொல்கிறேன். இப்போ ஆட்சி அமைந்த பிறகு அவங்க வந்து நட்பு ரீதியாக இருக்காங்க, நிறைய நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறாங்க, முதலமைச்சர் சந்திக்கிறாங்க அப்படின்னாக்கா தகைசால் தமிழர் விருது கூட அதை ஒட்டியே தான். அது தப்பு. அவர் காங்கிரஸில் இருக்க மூத்த தலைவர் கிருஷ்ணசாமி வந்து அவர் சௌமியா அன்புமணியுடைய அப்பாங்கிற ஒரு காரணத்தால் அதை கொண்டு வராங்க. அது அப்போ அந்த பார்வையில் இல்லை, என் பார்வையில் அப்படி தெரியல. அப்படி இருந்தாக்கா அது எங்கள் தலைவர் தான். எங்கள் தலைவர் தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டார். பாமக பாஜக இருக்க அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், எதுக்கு தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த நிலைப்பட்டு அதுதான் நான் கேட்குறேன். பாமக எங்கே உள்ள வந்துருமோ அப்படின்றதுனால அப்படியே தான் நாங்கள் ஏங்க திருப்பி ஆட்சியில் பங்கெடுக்கிறோம். எங்களுடைய துணை பொதுச்செயலாளர் நாங்கள் ஆட்சியில் வந்து முதல்ல அமைச்சர்கள் சமூக நீதித்துறை அமைச்சராக நாங்கள் ஏன் பங்கெடுக்கணும்? அதே அப்போவே அந்த மூவிங் இருந்ததில்ல, அப்போவே நாங்கள் வந்து விட்டுருக்கலாம்ல. இவங்க அழைப்புதல் அவங்களுக்கு கடிதம், ஆதரவு கடிதம் கேட்டுருக்கலாம்ல. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆளுநர் ஷானவாஸ் முக்கிய பொறுப்பில் இருக்கார் கட்சியில். விழா மேடையில் அவரை பார்க்கவே முடியலையே. இந்த ஒரு விழா மேடையில் மட்டும் இல்லை, தொடர்ச்சியாகவே 2-3 நிகழ்ச்சி இல்லை, அது கட்சியோட ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. கட்சி தலைவரோட பிறந்தநாள் நாளும் கூட அன்னைக்கு அதை வாழ்த்து செய்தி போட்டிருக்காரு. ட்விட்டர்லேயும் பேஜ்லேயும் பார்த்தேன், நானும் பார்த்தேன். 2 வரியில் போட்டிருக்காரு. அவர் எந்த மனநிலையில் இருக்காருன்னு அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். இந்த நிலைக்கு அவர் ஒரு அடையாளப்பட்டிருக்கிறாருன்னா அது யாருடைய அடையாளம் என்று தெரியும். ரிப்போர்ட்டராக இருந்தார், பத்திரிகையாளராக இருந்தால் அது மறுக்கலாம். விசிகாவில் இணைஞ்சது 2015 லாஸ்ட்டில் இணைஞ்சார். 16 வந்து வேட்பாளரானார். அதெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் தலைவர் எடுத்த முடிவுக்கு நாங்களாம் இப்போ கட்டுப்பட்டு இருந்தோம். அது என்னுடைய சொந்த தொகுதியிலே வேட்பாளராக்கினார் குன்னத்தில். பட் அதில் தலைமை எடுக்கிற முடிவு கட்டுப்பட்டு இருந்தோம். தலைமைக்கு முடிவு கட்டுப்படுவார் என்று நம்புகிறேன். அவர் ஏதோ ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார். என்ன எண்ணம் என்று அவருடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். ஆக உங்களை ஒரு மனிதராக்கிய தலைவர், அடையாளப்படுத்திய தலைவர், அவருக்கு ஒரு துரோகம் செய்தால் ஏதோ ஒரு மேடையில் பார்த்தேன், திமுக மேடையில் 10 நாளில் வந்து அலைன்ஸ் மாறிடுச்சு, ஓடிட்டாங்க அப்படின்லாம் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. கட்சி தலைவர் கவனத்துக்கு வந்திருக்கு. அடுத்த கட்ட முடிவுகள் தலைவர் எடுப்பார் கண்டிப்பாக. அவர் விசிகாவில் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். பட் அவர் ஒரு முடிவு எடுத்தார்னா யார் அதுக்கு நம்ம பொறுப்பல்ல. பனையூர் பாபு போனார், யார் பின்னாடி போனால்? எங்கள் தலைவருடைய உழைப்பை சுரண்டி சாப்பிட்ட யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் சரி, அவங்க இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு முன்முடிவுக்கு வந்துட்டு இதை சொல்கிற மாதிரி தெரியுது. இல்லை அது யாராக இருந்தாலும் சரி, ஷானவாஸ் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாருன்றது அவருக்கு நடவடிக்கையிலேருந்து புரியுதுல்ல. ஒரு நடவடிக்கை தொடர்ந்து ஒரு மாதமாக ஒரு நடவடிக்கையில் என்னுடைய பார்வையில் தான் சொல்கிறேன். விசிகா தலைவர் பிறந்த நாளுக்கு, திருமாவளவன் பிறந்த நாளுக்கு முதலமைச்சர், முன்னாள் முதல்வர் அப்படிலாம் எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வாழ்த்து தெரிவித்த மாதிரி தெரியல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. மேடைக்கு மேடை எனது அரசியல் ஆசான், பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம் அரசியல் வழிகாட்டி என்று சொன்ன இப்போதைய எதிர்க்கட்சி தலைவர், அப்போதைய துணை முதல்வர், அன்பு சகோதரர், தளபதியுடைய மகன் திரு உதயநிதி அவர்கள், இதுதான் அவங்களுக்குள்ளே இருக்கிற, இதுதான் உண்மையான பாசமா அல்லது கொள்கை சார்ந்து இத்தனை ஆண்டுகளும் பயணித்ததுக்கான அர்த்தமா என்று தெரியல. அது அவருடைய விருப்பம், அவர் தனிப்பட்ட விருப்பம். சொல்கிறது சொல்லாமல் இருக்கலாம், அவருடைய சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எதிர்பார்ப்பு தொண்டர்கள் கேட்குறாங்களே. முதல்வர் முன்னாள் முதல்வர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து செய்தி சொல்கிறாரு. உடனே ஃபோன்லையும் பேசினதா ஒரு தகவல், அப்போ தொலைபேசிலையும் பேசியிருக்காரு, அப்போ தகவல் கிடச்சிருக்கு. அப்போ இவர் வாழ்த்து சொல்லணுன்னு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. இல்லை, என்ன காரணமாக இருக்கும் வாழ்த்து சொல்லாத இருக்கு? ஏதேனும் வருத்தத்தில் இருக்காரா? வருத்தம் வந்து அவருங்க அலைன்ஸ் மாறினதில் ஒரு வருத்தம் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆனால் தளபதி திமுகவுடைய தலைவர் அப்படி இல்லை. தலைவர் இப்போ அவருடைய அணுகுமுறை வேறுங்க. என்னுடைய பார்வையில் தலைவர் கலைஞர் எப்படியோ அதில் இவர் இன்னும் அனுபவம் பண்ணணும்ல. அவங்க ஆட்சியில் வந்து அடுத்த கட்டமாக அவர் தான் முதலமைச்சர், அவரை வாய்ப்பு இருந்தது. அந்த கனவு தகர்ந்து போச்சுன்னு ஒரு வருத்தம் இருக்கலாம். நிறைவாக ஒரு கேள்வி, அந்த மாநாடு நடந்தப்ப ஒரு காட்சி எல்லா இடத்துலையும் ஊடகங்கள் எல்லாத்துலேயும் வந்தது, சமூக ஊடகங்கள்ல இருந்தது, நம்மளும் நேரடியாக காட்சிகளை பார்க்க முடிந்தது. அந்த சுடரை ஏந்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அந்த ராம்பாக்கு வரும்போது கூட உடன் வந்து வன்னியரசும் அதை பிடிப்பார். அப்போ ஒரு இடத்துல அவர் கையை தட்டி விடுறாரு. அது பேசுபொருளானது சமூக வலைத்தளங்கள். என்ன காரணம்? அது அவர் மட்டும் இல்லை, கட்சியுடைய வழக்கறிஞனுடைய முதன்மை செயலாளர் பார்வேந்தன் சொல்லிட்டு சீனியர் இருக்கார். சுடர் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி தமிழ்நாடு அந்த சென்னை அம்பேத்கர், நம்ம கட்சியுடைய தலைமையில் அம்பேத்கர் திடலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி வந்தது. பக்கத்தில் தானே கைப்பிடிச்சார். கொடுக்குறப்ப அந்த தலைவர்கிட்ட கொடுக்குறப்ப
சேர்ந்து கொடுக்குறாங்க. அது அப்போ அந்த நேரத்தில் ஒரு லீடர் முன்ன போகிறப்ப தனியாக தலைவர்னா தனியாக தான் போகணும். அந்த அடிப்படையில் தான் அது யதார்த்தம். அது எந்த உள்நோக்கமும் இல்லை. ஆனால் அவர் தொண்டருக்கு வழிகாட்டுதல் தானே. லீடர் பிடிக்கிறப்ப அவங்க 2 பேருமே ரிலீஃப் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அவருடைய இது தான் அது. தலைவர் கூட பிடிச்சிட்டு வர 3 பேர் இப்படி ரேப்பர்ல போக முடியும். 3 பேர் பண்ண முடியாது. அவர் பிடிச்சு கொடுத்து அதை வர முயற்சி பண்றாரு, இவர் கையை வச்சு தட்டி விடுறாரு அப்படின்றதான் காட்சி. 2 பேர்த்தையும் அதான் வன்னியரசு மட்டும் நீங்க சொல்றீங்கிறேன். அவர் கூட ஒருத்தர் இருந்தார். பார்வேந்தன் கையெழுந்து ஃபர்ஸ்ட் பார்வேந்தன் தட்டி விழா எடுப்பாங்கிறாரு. அவர் எடுப்பாரு, முகத்தை மறைக்குது, தலையோட முகத்தை மறைக்குது. அது இப்போ அவங்க 2 பேர்த்துல கை இப்படி போச்சுன்னா இங்க அவரோட தலைவர் கை ஸ்ட்ரைட்டா இருக்கு. அப்ப முகம் மறைக்குமா இல்லையா தொண்டர்கள் மத்தியில? இப்போ அந்த அடிப்படையில் தான் அது. அப்படி பார்த்தா கட்சியோட பொதுச்செயலாளர் கீழே உட்காந்துருக்காங்களா? மேடையில் தானே உட்காந்தாங்க. அண்ணன் ரவிக்குமாரும் அண்ணன் சிந்தனை செல்வனும். இப்போ அவர்கள் அப்படி இருந்தாக்க அவர்களெல்லாம் தலைவர் கூப்பிட்டுருக்கணும். விமர்சனம் செய்வதற்காக பேசுகின்ற செய்தி. அதில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை, எந்த ஒரு வருத்தமும் இல்லை.